மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுவது ஏன் என்ற ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தகவலை இதோ இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம். வாங்க பதிவிற்குள் போகலாம். ஏப்ரல் மாதம் முடிந்துள்ள நிலையில் இன்று மே மாதம் துவங்கிவிட்டது. இந்த மாதம் கோடை வெயில் கொளுத்தும் மாதம் என்பதையும் தாண்டி மாதத்தின் முதல் நாளே பலருக்கும் விடுமுறை தினமாக இருக்கிறது. ஏனென்றால் மே 1ஆம் தேதி மே தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மே 1 அன்று தொழிலாளர் தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். இது மே தினம் அல்லது சர்வதேச தொழிலாளர் தினம் என்றும் அழைக்கப்படுகிறது. தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர் இயக்கத்தின் பங்களிப்புகள் இந்த நாளில் நினைவு கூறப்படுகிறது. உலகெங்கிலும் உள்ள தொழிலாளர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரிக்க இந்த நாள் ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொழிற்சங்கங்களும் சோசலிச குழுக்களும் தொழிலாள வர்க்க மக்களுக்கு ஆதரவான நாளாக மே 1ஐ அறிவித்ததை தொடர்ந்து இந்த நாள் தொழிலாளர் இயக்கத்துடன் தொடர்புடைய நாளாக மாறியது. கடந்த 1886ஆம் ஆண்டில் மே முதல் நாள் அமெரிக்காவின் பிற நகரங்களில் நடைபெற்றது போலவே சிக்காகோ நகரிலும் 8 மணி நேர வேலை நாள் கூறி தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் தொடங்கி நடைபெற்றது. இதனை அடுத்து காவல்துறை போராடி தொழிலாளர்கள் மீது அடக்குமுறையை ஏவியதை தொடர்ந்து வன்முறை வெடித்தது. சில தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். இதனை கண்டித்து சிகாகோவில் உள்ள ஹேமார்க்கெட் சதுக்கத்தில் அமைதி பேரணி நடைபெற்றது. இதனை கலைக்க வந்த காவல்துறை மீது குண்டு ஒன்று வீசப்பட தொழிலாளர் மீதான அடக்குமுறை தீவிரமானது. இறுதியில் வன்முறை முடிவதற்குள் 7 போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் மற்றும் 60 பேர் காயமடைந்தனர். 4 முதல் 8 பொதுமக்கள் இறந்ததாகவும் 30 முதல் 40 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. தொழிலாளர்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் இந்த சம்பவத்தை நினைவுகூரும் வகையிலேயே உழைப்பாளர் நாள் மே 1ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. தொழிலாளர்கள் மீதான உரிமை மீறல்கள், நீண்ட வேலை நேரம், மோசமான வேலை நிலைமைகளை அனுபவித்தவர்கள், குறைந்த ஊதியம் மற்றும் குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்த பல போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை, மரண தண்டனை போன்றவற்றை அனுபவித்தனர். மேலும் காவல்துறை தாக்குதலில் உயிர்விட்டவர்கள் அனைவரும் ஹேமார்க்கெட் தியாகிகள் என்று சொல்லப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக ஹேமார்க்கெட் விவகாரம் தொழிலாளர் இயக்கத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது மற்றும் உலகம் முழுவதும் தொழிலாளர்களுக்கு சிறந்த வேலை சூழல் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை அழுத்தமாக முன்வைக்க உதவியது. பலகட்ட உரிமை குரல்களை தொடர்ந்து 1894ஆம் ஆண்டில் தொழிலாளர் தினத்தை அரசு விடுமுறையாக அமெரிக்கா முறையாக அங்கீகரித்தது. மேலும் இது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் முதல் திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டது. கனடாவும் இதை பின்பற்றியது. எனினும் நாளுக்கு 8 மணி நேரம் மட்டுமே வேலை நேரம் என்பதை அங்கீகரிக்க அமெரிக்காவிற்கு இதனைத் தொடர்ந்து எழுந்த எண்ணற்ற எதிர்ப்புகளுக்கு அடுத்து சுமார் 22 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகள் செப்டம்பர் முதல் திங்கட்கிழமை தொழிலாளர் தினமாக அனுசரித்தாலும் மற்றவர்கள் அந்த நிகழ்வை வேறு தேதியில் கொண்டாட முடிவு செய்தனர். கடந்த 1889ஆம் ஆண்டில் சோசலிஸ்ட் மற்றும் தொழிலாளர் கட்சிகளின் அமைப்பான செகண்ட் இன்டர்நேஷனல் இனி மே மாதம் முதல் நாள் சர்வதேச தொழிலாளர் தினமாக அனுசரிக்கப்படும் என்று அறிவித்தது. தொழிலாளர் தினத்தின் முதல் அதிகாரப்பூர்வ கொண்டாட்டம் ஒரு வருடம் கழித்து 1890ஆம் ஆண்டில் தொடங்கியது. தொழிலாளர் தினம் என்பது தொழிலாளர்களின் கடின உழைப்பை அங்கீகரிப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வை அவர்களுக்கு கற்பிப்பதோடு அதிகார வர்க்கத்தினரின் சுரண்டல்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. கடந்த 1917ஆம் ஆண்டில் ரஷ்ய புரட்சிக்கு பிறகு சோவியத் யூனியன் மற்றும் கிழக்கு பிளாக் நாடுகளால் தொழிலாளர் தின கொண்டாட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பல நாடுகளில் மே 1ஆம் நாள் தேசிய விடுமுறையாக மாறியது. அணிவகுப்புகள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தன. இந்தியாவை பொறுத்தவரை இந்திய நாட்டிலேயே முதன்முறையாக மே தின விழாவை கொண்டாடியவர் தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் என்று அழைக்கப்படும் சிங்காரவேலனார் ஆவார்.
1923ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி இவரது தலைமையில் இந்தியாவில் மே தினம் முதன்முதலில் கொண்டாடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.